ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் லவ் யுவர் எனிமி ட்ராமாவோட 9th and 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. என் பையன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான், முதல்ல இந்த ரூமை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் கீலாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த ஜோ பொண்ணு இருக்கால, ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா நிஜமாலுமே நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு ரூமில் தான் இருப்பாரு. இப்போ அந்த ரூமுக்கு கதவை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து உன்னை தேடி வந்தாரு, நான் வேற ஒரு ரூமை காமிச்சிட்டேன், ஸோ இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இப்போ இவரும் ஸ்பேர் கீலாம் போட்டு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற யாரோ இருக்காங்க. அப்புறம் சரின்னு வெளியே வந்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. ஏண்டா நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நான் இங்க தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா நீ எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு சேர்மேன், நீ போய் இங்கெல்லாம் தங்கலாமா, முதல்ல வா அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்துல தங்க வச்சிடறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாருமே ரெடி ஆயிட்டு திரும்பவும் காரை பிடிச்சி ஸ்கூலுக்கு போகணும். இந்த தாட்டியாவது நம்ம கார்ல நம்ம ஹீரோயின் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க கிட்ட சொல்லி பேசி ஹீரோயின் மட்டும் தனியா கூட்டு வந்து கார்ல ஏத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மட்டும் எதுக்கு அவளை தனியா கூட்டு போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல மேடம் அவங்க வருவாங்க, நீங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சமாளிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்பாடா ஒரு வழியா உன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரம் கிடைச்சிருச்சு, இந்த ட்ரிப்ல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க கார்ல. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இப்போ முன்னாடி கார்ல போற இந்த சீனியர் ஸ்டாஃப் இருக்காருல, ஸோ இவருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ வாமிட் வர மாதிரி இருக்கு. இப்போ அங்க இருக்கிற ஒரு பார்க்ல இறங்கி எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அப்படியே பேசிட்டு இருக்காரு, எனக்கு எங்க பார்த்தாலும் காதல் ஜோடிகள் மாதிரியே தெரியுது, எங்க பார்த்தாலும் பேரா தான் தெரியுது, இப்போ கூட தூரத்துல யாரோ ஒருத்தங்க பேரா நடந்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாலுமே தூரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி அதே பார்க்கில் கார் நிப்பாட்டிட்டு ஐஸ்கிரீம் மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதில் வேற நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வேற நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம மாட்ட மாட்டோம் நம்ம ஹீரோ வேற சொல்கிறாரு. ஸோ இப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க ஓடி வராங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஸ்டாஃப் தான். மொத்த பேரும் பார்த்துறாங்க, கையும் காலுமா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அங்கேருந்து தலைதறிக்க இவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின்ட்ட எல்லா ஸ்டாஃபும் கேட்குறாங்க, என்ன டேட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் இப்போ என்ன ஜாலியாக டேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நாங்கள் எனக்கு டேட் பண்ண ஆரம்பித்தோம், ஸோ நாங்கள் இப்போ கப்புள்ஸாக மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாஃப்ல என்ன சொல்கிறாங்க, இந்த சீனியர் ஸ்டாஃப்ல என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே இந்த விஷயத்தை நம்ம வெளியே சொல்லவே கூடாது, இவங்க ஜாலியாக டேட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எங்களை சொல்லாதீங்கன்ட்டு நீ தாங்க சார் போய் எல்லாத்துக்கிட்டே எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நைட் என்னை வந்து மீட் பண்ணு, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரி ஓகே தாத்தாவை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தாத்தாவை தூங்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. கரெக்டாக பின்னாடி ஸ்விம்மர் வந்துடுறான். இப்போ ஸ்விம்மர் கிட்ட எல்லாமே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஹீரோவை தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு பொறுமையா வா, தாத்தாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்விம்மரும் சொல்லிடுறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சார் வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஸோ அவருக்காக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே, ஐ லவ் யூ தங்கமே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி இப்படிங்கிறலாம் சொல்றாரு. பார்த்த வெளியே இருக்கிறதெல்லாம் ஸ்டாஃப், இவர் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்க, வெளியே இருக்கிற அந்த கண்ணாடி போட்ட ஸ்டாஃபும், சே சார் நம்மளை இவ்வளோ நல்லா வரவேற்பாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரி பேச, இப்போ எல்லாம் உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போய்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் இன்னொரு தாட்டி காலிங் பெல் அடிக்குது. டக்குன்னு யாரோ கதவை திறந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்து உள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஷாக்காக நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கண்ணாடி போட்ட ஸ்டாஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க நீங்க தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, நான்லாம் டேட் பண்ண உடனே என்னோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்காம, சரி ஓகே டைம் ஆச்சு, என் தாத்தா எந்திரிச்சிட போறாரு, நான் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சு அவர் திட்டுவாரு, நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இன்னொரு 5 நிமிஷம் எனக்காக இங்க படுத்து தூங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவாரு. சரி ஓகே நம்ம ஹீரோயின் தூங்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 நிமிஷம் தூங்க அப்படிம்பாரு. திரும்பவும் தூங்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஐயோ என் தாத்தாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்கு ஓடி போனா தாத்தா அங்க ரெடியா இருக்காரு. அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன கேட்கறாருன்னா, என்னம்மா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி போயிட்டியாமே, என்ன வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரு கேட்கறாரு. நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்லைங்கிறது தாத்தாக்கு தெரியல போல, நல்லதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவ கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஒருவேளை அவங்க உங்களை உண்மையா லவ் பண்ணலையோன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பெல்லாம் கிடையாது, அவன் என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு எனக்கு தான் தெரியும் நம்ம ஹீரோ சொல்ல, சரி அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ சரி ஓகே நான் போய் ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டாக்டர் வந்து ஒரு பொண்ணோட க்ளோஸா இருக்கிற மாதிரி நல்லா தொட்டு பேசுற மாதிரி ஒரு போட்டோ வந்து வெளியே லீக் ஆயிருக்கு. அது எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த டாக்டர் யாரு அப்படின்னா, யாரு ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாம எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பார்ல,
இருப்பார்ல, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட போய் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அவரு தான். இப்ப இந்த விஷயம்லாம் கேட்டு இந்த பிரின்சிபல் மேடம் வந்து நேரா அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, இந்த பொண்ணோட நீங்க எதுக்காக இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, எனக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் வேணும், இல்லைன்னா வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணு என்னோட பொண்ணு மேடம், அவ என்னோட பொண்ணு, அதனாலதான் நான் அவ கூட க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறாங்க. சோ எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க, நான் போய் அவரை ப்ரப்போஸ் பண்ணேன், நான் ப்ரப்போஸ் பண்ணும்போதே எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம், ஆனா அவர் சொல்லவே இல்லை, என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல விடு, ஏதோ ஒரு காரணம் இருக்கும், நீ அவர்கிட்ட போய் நல்லா மனசை விட்டு பேசிப்பாரு, உனக்கு அந்த ஆன்சர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த ஹீரோயினை டேட் பண்றேன் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருது. என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசிட்டு இருப்ப, உனக்கெல்லாம் அறிவே இல்லடா, நீ எல்லாம் ஏன்டா எனக்கு வந்து பையனா பிறந்த, அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு திட்டிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து இதுல விருப்பம் இருக்கும் போல, இங்க பாருப்பா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த பகை கிகை அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீ எனக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்த மாதிரி நீ அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணோட நம்பிக்கையை நீ கடைசி முடியும் காப்பாற்றணும், எனக்கு இதுல விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மா வந்து சம்மதிச்சிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு பார்க்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நீ சீக்கிரவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தர் ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு எதுவுமே பேசாம அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் இவரை பார்த்து இவ்வளவு வேகமா நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் நிறைச்சு இந்த சைக்கோஸ்டிஸ்ட் கிட்ட போயிருப்பாங்கல்ல, சோ அந்த இடத்துல தான் நம்ம ஸ்விம்மரை கூட மீட் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க அந்த இடத்துக்கு போக காரணமா இருந்த அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்கார்ல, எல்லா பொண்ணுகிட்டையும் போய் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த சிஇஓ தான் இவரு. இவரோட பொண்ணு வந்து இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கு. சோ பேரண்ட்ஸ் மீட்டிங்காக இவர் வந்திருக்காரு. அவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்பவும் அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கூட அவர் தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் வலிக்குது. இப்போ ஹீரோ வேற பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காருல ப்ரப்போஸ் பண்றதுக்காக. இப்ப ஹீரோ அவரோட போன்ல ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் போட்டிருக்காங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு, சோ எனக்கு ஹெட் பெயினா இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பிரின்சிபல் மேடம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னோட ஸ்டூடெண்டோட ஒரு பேரண்ட்ஸ் வந்து உன்னை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த சிஇஓ தான் வந்திருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா இந்த ஸ்விம்மர் வந்துடுறான். ஸ்விம்மர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிடறான். நேத்து நீ ஒருத்தரை பார்த்து தலைதறிக்க ஓடுனல, அவர் யாரு, அவரால் தான் நீ மென்டலா அஃபெக்ட் ஆயிட்டு அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா அவர் தான் அந்த கம்பெனியோட சிஇஓ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, இனிமேல் நீ அவனை பார்த்த அப்படின்னா என்கிட்ட சொல்லு, நான் அவனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்விம்மரும் ஆறுதல் சொல்லிட்டு போறான். அப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி தனியா இழுத்துட்டு வந்துட்டு, என்னடி தலைவலிக்குது அப்படின்னா இப்ப மட்டும் உனக்கு நல்லா இருக்கா, நீ ஏன் இப்படி இருக்க, எனக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் நீங்க பார்க்ல ரிங் எல்லாம் வச்சு சாதாரணமா ப்ரப்போஸ் பண்ணா நல்லாவா சார் இருக்கும், நீங்க விடுங்க, நான் கிராண்டா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட்டும் சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த ஜோ பொண்ணு இருக்கால, அவ ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசுல ரொம்ப போல்டா சில வரிகள்லாம் எழுதியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே படிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மனதைரியம் வருது. இப்ப இந்த பக்கம் என்ன இவ நான் மெசேஜ் பண்ணா கூட கண்டுக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஹீரோயின் பத்தி திட்டிட்டு போயிட்டு இருக்கான் இந்த சிஇஓ பையன். சோ அவனை வந்து தூரத்துல நம்ம ஹீரோ பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு. இவன் தான் நம்ம ஹீரோயினோட கம்பெனில சிஇஓவா இருந்து நம்ம ஹீரோயினை அபியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை முன்னாடியே இவரே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாரு. அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இந்த சிஇஓ தான் இவர் பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சிஇஓவை தனியா கூட்டு போய் அடின்னு அடிச்சிருக்காரு. சோ இதனால போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிருக்காங்க. இப்ப திரும்பவும் இவன் இங்க என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு. சோ இதனாலதான் அவன் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடறாரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த மாதிரி என்னோட பொண்ணு இந்த ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கா, சோ என் பொண்ணு ஏதோ ஒரு டீச்சர் அடிச்சிட்டாங்களா, அந்த டீச்சரை நான் மீட் பண்ணணும், அதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த டீச்சரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அப்பெல்லாம் உங்களை டீச்சர் கிட்ட எல்லாம் மீட் பண்ண வைக்க முடியாது, இந்த ஸ்கூலோட சேர்மனே நான் தான், சோ ஏன்ட்ட நீங்க எதா இருந்தாலும் பேசுங்க, என்ன தாண்டி நீங்க வேற யாருமே பெரிய ஹெட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. சோ இதனால அவன் அங்கேயே டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த ஸ்கூலோட டாப்ல இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அப்படியே திரும்பவும் சூசைட் பண்ண போயிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்திலேயே அந்த ஸ்கூலோட டாப்ல ஓடிக்கிட்டு இருக்காரு. போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஜாலியா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல தானே நம்ம சின்ன வயசுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல இந்த இடத்துல இருந்து நான் சூசைட் பண்ணி கீழே விழுக போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தெரியும், அப்ப நான் தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஸ்விம்மரையும் ஹீரோயினையும் மாடியில் இருக்கும்போது
காப்பாத்திருப்பார்ல. ஸோ அதை எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. அப்போ கடைசி முடிவு நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்க, எனக்கு தான் தெரியல. ஏன்டா எல்லா விஷயத்துலையும் என் பின்னாடியே இருந்திருக்க, என் முன்னாடி வந்திருந்தா அப்பயே நான் உன்னை கண்டுபிடிச்சிருப்பேன்ல, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை செல்லமா அடிச்சுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா வந்து தூக்கத்துல இருந்து வெறியா எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படியே கத்துறாரு, என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ணை என்னோட பையன் லவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிக்கும் போது அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்ப டக்குன்னு யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான், அந்த லவ் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, சார் வேற லெவல்ல நான் ஒரு ப்ரப்போஸ் செட்டப்பை ரெடி பண்ணிட்டேன், நீங்க ஹீரோயினா காருக்கு கூட்டிட்டு வந்துட்டு டிக்கியை ஓபன் பண்ணுங்க, ஜாலியா 2 பலூன் மேல வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம், சோ இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியா இருக்கும்போது நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணா அந்த இடத்துல இந்த தாத்தா வந்துருவாரு. சோ நம்ம ஹீரோக்கு எல்லா போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. இப்போ தாத்தாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல. சோ தாத்தா வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் டைம் பாஸுக்கு உங்க பொண்ணை லவ் பண்ணல, நிஜமாலுமே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் ஆமா தாத்தா வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க, எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோ கிட்ட எங்க பார்ப்பா சின்ன வயசுல இருந்து அவ ரொம்ப நிறைய இழந்திருக்கா, அவ அந்த கம்பெனில வேலை செய்யும் போது அவ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தா, அப்பதான் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா அப்பாவும் சேர 2 பேருமே ஒரே இடத்துல இறந்து போயிட்டாங்க. சோ அவ எல்லாத்தையுமே இழந்திருக்கா, நீதான் அவளுக்கு உறுதுணையா இருக்கணும், நான் உங்களோட லவ்வுக்கு ஓகே சொல்றேன் அப்படின்னு தாத்தா சம்மதிச்சிடறாரு. அதுக்காக நீங்க ஒரே ரூம்ல எல்லாம் படுத்து தூங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்துல வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் நம்ம ஹீரோவும் ஒரே ரூம்ல அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கால்ஃப் மைதானம் உருவாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கியாமே, அது நீ பார்த்த வேலை தானே உங்க அப்பாக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம தாத்தா கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. பரவாயில்லப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ நம்பிக்கை கொடுக்குறாரு. இங்க பாரு, எவ்வளவு நாள் இந்த பிரச்சனையை பார்த்து நீ பயந்து ஓடுவேன், நீ ஃபேஸ் பண்ண கத்துக்கோ, நான் பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாரு. இப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த பொண்ணு இருக்கால, சோ அந்த பொண்ணை வந்து இன்னொரு பொண்ணு கூட அந்த பொண்ணு சண்டை போட்டிருப்பா. சோ அதனாலதான் இவர் இங்க வந்திருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இங்க பாருப்பா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, இவ்வளவு நாளா எவ்வளவு பொண்ணு அபியூஸ் பண்ணிருப்பீங்க, இங்க வந்து என்னோட பேரை கெடுக்க போறீங்களா, என் மானத்தை வாங்காதீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சிஓவை திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. இதே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உள்ள போயிட்டு, இங்க பாருங்க உங்க பொண்ணோட கிளாஸ் டீச்சர் நான் தான், இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு என் பொண்ணை பத்தி எல்லாம் உன்கிட்ட பேச வரல, என்ன மறந்துட்டியா, நான் உன் கம்பெனில சிஓவா இருந்தேன் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க பழைய விஷயத்தெல்லாம் இங்க பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஸ்கூல் மேட்டர் மட்டும் தான் பேசணும், முதல்ல இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட கையை அவன் பிடிச்சாரான். இப்போ வேகமா நம்ம ஹீரோ கதவை உடச்சிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து அவனை போட்டு அடி நடிக்கிறாரு. என்னடா விளாண்டு இருக்கிறியா, அங்க பாரு கேமரா இருக்கு, நீ பண்ண எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு, போலீஸ்ட்ட கொடுத்தா நீ கம்பி என்ன வேண்டியதுதான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஓ அங்க இருந்து ஓடிடுறான். இப்போ இந்த பக்கம் இந்த டாக்டர் இருக்கார்ல, சோ அந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சோ அந்த ஃப்ரெண்டு போய் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாமே எவ்வளவு நாள் இருப்பீங்க, பண்றது நல்லதுதான், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டாக்டரோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஆமாப்பா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டரோட பொண்ணு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்த சிஓவோட பொண்ணு இருக்கால, சோ அந்த பொண்ணு வந்துடுறா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சிஓ பொண்ணு வந்து நம்ம டாக்டரோட பொண்ணை வந்து கிண்டல் பண்ணிருப்பா, அப்பான்னு தெரியாம அந்த டாக்டரோட ஒன்னா சேர்த்து தப்பா பேசியிருப்பா. சோ இதனாலதான் இந்த டாக்டர் பொண்ணு வந்து சிஓ பொண்ணை போட்டு அடிச்சிருப்பா. அதனாலதான் சிஓவும் இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. சோ அவரு உங்களோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஓவோட பொண்ணு இருக்கால, அவ வந்து இந்த டாக்டர் பொண்ணு கிட்ட சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ உள்ள வந்திருப்பாரு. அது தெரியாம நான் தாத்தாவும் கதவை தட்டிட்டு உள்ள வந்துடுறாரு. ஹீரோ மேல ஏறி உட்காந்துறாரு. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் போய் உட்காடுறாங்க. இப்போ அவர் ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு, அந்த ரிங் பாக்ஸ் தான். சோ அதை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது, என்ன ப்ரப்போஸ் தானே பண்ண போறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ இந்த ரிங் பாக்ஸ் இந்த வீட்லயே விட்டுட்டு போயிட்ட, நான் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தேன், 2 ரிங்கு கப்பலா இருந்தது, சோ அப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என்னை ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லும்போது இவங்க 2 பேருமே அப்படியே அந்த ரிங்கை மாத்திக்கிறாங்க. 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. சோ இதோட இந்த 10th எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.